ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் டி.கே. சிவகுமார், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களை சந்திக்க கூடாது அப்படின்னு இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகள் முதற்கொண்டு ஆதரவு நிலைப்பாட்டு இருக்கிற கட்சிகள் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா விஜய் அவர்களுக்கு நிர்பந்தம் தெரிவிச்சாங்க. ஆனா இவ்வளவு நெருக்கடி கொடுத்தும் விஜய் அவர்கள் கண்டிப்பா நான் கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களை சந்திக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் விடாப்பிடியா தன்னுடைய 13 பேர் கொண்ட குழுவோட கர்நாடகாவை செல்றதுக்கு ரொம்ப தயாரானாரு. அதிரடியா அவசரமா கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் என்ன பண்றாருன்னா, விஜய் சார் இப்ப இங்க வராதீங்க, சூழ்நிலை சரியில்லை, இன்னொரு நாள் நம்ம இந்த பேச்சுவார்த்தையை நடத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் டி.கே. சிவகுமார் அவர்கள் வருந்தி அழைத்தார்? நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை வருந்தி அழைத்தார். நீங்க இங்க வாங்க, வந்து நாங்க ஏன் தண்ணீர் தர மாட்டேங்கிறோம், நாங்க ஏன் மேகதாது அணை கட்டுறதுக்கு இவ்வளோ ஃபாஸ்டா நாங்க ஒர்க் பண்றோம் அப்படின்றத சூழ்நிலையை இங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து பார்க்கும்பொழுது அந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. தப்பு ஒன்றும் கிடையாது. உங்க மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக நீங்க போராடுறீங்க, நீங்க கேட்குறீங்க. ஆனா அட் சேம் டைம் எங்களுடைய மாநிலத்துடைய நிலையை வந்து பாருங்க அப்படின்னு வருந்தி அழைத்தார் டி.கே. சிவகுமார் அவர்கள். இருப்பினும் இப்போ சூழ்நிலை சரியில்லை, நீங்க வராதீங்க அப்படின்னு யாரு அழைத்தார்களோ அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த தடுமாற்றம்? ஏன் விஜய் அவர்களுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் இங்க பெரும் விஷயமா இருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது 2018 இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்த பிறகும் அங்கிருந்தும் கொடுத்திருக்கிற உத்தரவு என்னன்னா, இங்க அதாவது தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா சார்பில் இருந்து KRS அணை இருக்குல்ல, அந்த அணையில இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் திறந்து விடணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஜூன்ல திறந்து விடணும், இல்லாட்டி ஆகஸ்ட்ல திறந்து விடணும். இது வரைக்கும் இன்னும் தரவே இல்லை. ஆனா காவிரி மேலாண்மை வாரியம் திட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 15 நாளைக்கு தண்ணீர் திறந்து விடணும். ஒரு நாளைக்கு 3000 கன அடி வீதம் 15 நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும், தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்ட பிறகு கர்நாடகாவுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நகரவே முடியல. சரியான கிடுக்குப்பிடி. என்ன பண்றது அப்படின்றதுனால தான் தமிழ்நாடு முதலமைச்சரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு. இங்க இருக்கிற அமைப்புகளும் சரி, நிர்வாகிகளும் சரி, கட்சி தலைவர்களும் சரி, எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, நீங்க போறது வேஸ்ட், நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? அவங்க தான் வந்து அணை கட்டுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. பூமி பூஜை போட்டாச்சு, அளவெல்லாம் இழந்தாச்சு, எல்லாமே கட்டுறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. இந்த டைம்ல நீங்க போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கருத்துக்களை விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீங்க போய் தண்ணீரை வந்து கையில எடுத்துன்னு வந்து போறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு அவங்க கூப்பிடுறது, நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறது வேஸ்ட். நீங்க கலந்துக்க கொள்ளக்கூடாது. ஏன்னா நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா இங்க தீர்ப்பை நீர்த்து போகிற அளவுக்கு செஞ்சிடும். அதனால நீங்க கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், சிபிஐ, சிபிஎம், ஐயுமல் எல்லா கட்சிகளும் வந்து சொல்றாங்க. இதுல பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, இங்க பாஜகவும் கர்நாடகாவை சேர்ந்த காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து இங்க சதி செய்யறாங்க. இங்க இருக்கிற காங்கிரஸ் கூட எதிர்க்காம என்ன பண்றாங்க, அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஜால்ரா தட்டுறாங்க அப்படின்னு அவரும் என்ன பண்றாரு, கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறார். இவங்க எல்லாருமே கூட்டு சதி செய்யறாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களும் இங்க கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறார். இப்படியா இருக்கும் பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்? தமிழ்நாட்டுல இந்த காவிரி நதி நீர் வரல, மேகதாது அணை கட்ட போறாங்க, இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு, தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய கேள்விக்குறி என்னவா இருக்குது, இன்ன வரைக்கும் அந்த பாசன வசதிக்கு தண்ணி கொடுக்காம இருந்தனால விவசாயம் பல அழிஞ்சிருக்குது. இப்ப வரைக்கும் விவசாயிகள் தங்களுடைய ஆடு மாடுகளை வித்து அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகள் ரொம்ப வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்பவே ரொம்ப கொடூரமா இருக்குன்னா இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும்? ஏன் இந்த முதலமைச்சர் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு, நெருக்கடி கொடுக்கிறாரு? இதே முதலமைச்சர் தான் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஸ்டாலின் சாரை பார்த்து கேட்டாரு, ஸ்டாலின் சார், மோடிக்கு கடிதம் எழுதினா மட்டும் போதுமா, பூச்சாண்டி காட்டுறீங்களா? கேட்க வேண்டியது தமிழ்நாட்டினுடைய உரிமை, கொடுக்க வேண்டியது ஒன்றிய கவர்மெண்ட்டுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பஞ்சி டைலாக்லாம் பேசினாரு இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள். ஆனா இப்போ முதலமைச்சராக வந்துட்ட பிறகு இப்ப இவரும் கடிதம் தான் எழுதியிருக்கிறாரு. கடிதம் எழுதுறது மட்டும் நிப்பாட்டிறாரு, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க, சொல்லாம போங்க, அதை பத்தி கவலை கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடோட அரசு நிலைப்பாடு என்ன அப்படின்னு விவரிக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு உண்டு.
விஜய் அவர்கள் இதை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்றது இல்ல, கூட்டணி நிலைப்பாட்டில் இருக்கிற ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சிகள் கேட்கறதுக்கும் பதில் சொல்ல, பொதுமக்கள் கேட்கறதுக்கும் பதில் சொல்லல, விவசாயிகள் போராடுறாங்க அதுக்கும் பதில் சொல்ல, நான் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு மௌனம் காக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது ஏன் டி.கே. சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை வர வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னா, அங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்க தண்ணீரை கேட்டுட்டு வந்தார்னா நாங்க எதிர்ப்பை தெரிவிப்போம். முதலமைச்சர் அவர்கள் பெங்களூர்ல கால் பதிக்கிற அந்த விமான நிலையத்துல கால் பதிக்கும் பொழுது இங்க எதிர்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு வார்னிங் கொடுத்தாங்க. யாரு? வால்டர் நாகராஜன் ஒருத்தர் இருக்கிறார்ல, கன்னட அமைப்பினர், அவர் வந்து என்ன பண்றாரு, வார்னிங் கொடுக்கிறாரு. இதுல நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா யோசித்து பார்க்கணும். அங்க இருக்கிற முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் என்ன பண்றாருன்னா, விஜய் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாக எல்லா கட்சியினரையும் வந்து என்ன பண்றாரு, கூட்டு சேர்த்து என்ன பண்றாரு, ஆலோசனை பண்றாரு. முன்னாள் முதலமைச்சர், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அமைப்பினர் எல்லாரையுமே, அங்க கர்நாடகாவில் இருக்கிற கட்சிகள் முதற்கொண்டு, சங்கங்கள் முதற்கொண்டு, விவசாயிகள் சங்கங்கள் இருக்காங்க, அமைப்புகள் இருக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றாரு. கட்சிகளை கடந்து, அரசியலை கடந்து, கர்நாடக மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக, கர்நாடக மாநிலத்துடைய நலனுக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஒன்று கூடி ஒற்றுமையா எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாங்க. தண்ணி கொடுக்க கூடாது, மேகதாது அணை கட்டுற விவகாரத்துல பேக் அடிக்க கூடாதுன்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர், நீங்க எதிர்கட்சிகளும் கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறீங்க, விவசாயிகள் அமைப்புகளும் கூப்பிட்டு பேச மாட்டேன்றீங்க. இவ்வளவு ஏங்க உங்களுக்கு கூட்டணியில இருக்கிறாங்கல்ல, ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற காங்கிரஸ், மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம் இது போன்ற கட்சிகளை கூட கூட்டி இவரால் ஆலோசனை பண்ண முடியல. ஏன்னா எதிர்கட்சிகளை கூப்பிடுறது தான் உங்களுக்கு பயம், அது நல்லாவே தெரியுது. ஏன்னா திமுக என்ன சொல்லுது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, காவிரி தண்ணி நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மேகதாது அணை கட்டுறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, விவசாயிகள் அமைப்புகளை கூட்டுங்க, எல்லா கட்சிகளை கடந்து இந்த பாகுபாடு, வேற்றுமை, ஒற்றுமை எல்லாத்தையும் கலந்து நீங்க ஒற்றுமையா இருக்கிறோம், தமிழ்நாடு மாநிலம் காவிரி இஷ்யூக்காக நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டாலே இங்க மற்ற மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் ஆட்டம் காண முடியும். ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர் இவரும் எந்த ஒரு நிலைப்பாடும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அனைத்து கட்சி கூட்டங்களும் கூட்டி ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னதான் பண்ண போறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஆக்சுவலா விஜய் ரசிகர்களும் தாவேக்காவினரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இங்க இருந்து அவர் போயிட்டு என்ன பண்ணுவாரு, காவிரி பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவாரு அப்படின்னாரு. இது இன்னைக்கு நேத்திக்கான பிரச்சனை கிடையாது, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை. டி.கே. சிவகுமார் அவர்களே ஒத்துக்கிட்டாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, நாங்க தண்ணீர் தர மாட்டோம் அப்படின்னு டி.கே. சிவகுமார் அவர்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது விஜயனுடைய நிலைப்பாடு என்ன, ஏன் எதிர்கட்சி கூட நீங்க கர்நாடகாவில் அமைப்பினர் எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறாங்க, விஜய் தண்ணி கேட்டு கர்நாடகா வந்தார்னா நாங்க என்ன பண்ணுவோம், எதிர்ப்பு தெரிவிப்போம்னாரு. சூழ்நிலை சரியில்லை கர்நாடகாவில். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அங்க எசகு புசுகா எதனா ஆயிடுச்சுன்னா அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியது காங்கிரஸ் தலைமையிலான டி.கே. சிவகுமாரோடைய ஆட்சி. சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நீங்க வராதீங்க, இன்னொரு நாள் நம்ம பார்த்துப்போம், இங்க சூழ்நிலை சரியில்லைன்றாங்க. அப்போ ஒரு முதலமைச்சர் வர்றதுக்கே எதிர்ப்பு அவ்வளவு பயங்கரமா கிளப்புதுன்னா, ஏன் இந்த முதலமைச்சர் இழுத்த இழுப்புக்கு போகிறார் அப்படின்ற ஒரு கேள்விதான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கு. இன்னைக்கு வாங்க வாங்கன்னு வருந்தி வருந்தி அழைத்த டி.கே. சிவகுமார் அவர்கள் வராதீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பதறாருன்னா, அங்க இருக்கிற கன்னட அமைப்புகளும் சரி, கட்சிகளும் சரி, விவசாயிகள் அமைப்புகளும் சரி அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனா இங்க இருக்கிற கட்சிகளும், எதிர்கட்சிகளும், விவசாய அமைப்புகளும், கூட்டணி கட்சிகளும் எல்லாம் நெருக்கடி கொடுத்தோம், உங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் போவேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தா இது என்ன மாதிரி மக்களுக்கான ஆட்சியா, என்ன ஆட்சி நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆக மொத்த காவிரி இஷ்யூல விஜயனுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல, எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு இவர் உள்வாங்குற மாதிரி தெரியல, வெறுமனே மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதிட்டு உட்கார்ந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவு பிறப்பித்தும் கர்நாடகா நம்மளுக்கு தண்ணி கொடுக்கலனா, அப்போ தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு இங்க சட்ட போராட்டத்தை போராடணும், எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணும், ஒன்றிய அரசுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற குறைஞ்சபட்ச நிலைப்பாட்டில் கூட விஜய் அவர்கள் தெளிவில்லாம இருக்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே கேள்வி கேட்டு இருக்கிறாங்க, எதிர்கட்சிகளும் முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் விஜய் அவர்களை வரவேணான்னு சொன்னதுக்கு காரணம் அங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வரட்டும், வரவேணாம் நம்ம சொல்லல, விஜய் அவர்கள் வரட்டும், எல்லாமே பேசட்டும், டி.கே. சிவகுமார் அவர்களை சந்திக்கட்டும், நலம் விசாரிக்கட்டும். ஆனா
தண்ணி பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை இது பத்தி பேச வராருன்னா எங்களுடைய எதிர்ப்பு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் நாகராஜ் அவர்கள் தெள்ள தெளிவா என்ன பண்றாரு, பதிவு பண்றாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் கர்நாடகா இவ்வளவு ஒற்றுமையா இருக்கும் பொழுது தமிழ்நாடு இப்படி பிரிஞ்சு கிடக்குனா, விஜய் அவர்கள் தயவு செய்து உங்க ஈகோவை தூக்கி போடுங்க. இங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாடுடைய விவசாயிகள் பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருடைய வாழ்வாதார பிரச்சனை, தமிழ்நாட்டிலுடைய நலன் உரிமைகளுக்கான பிரச்சனை. இதுல கட்சிகளை கடந்து, பாகுபாடுகளை கடந்து, வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமையா இருந்தோமானால் இந்த விஷயத்துல நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் முதற்கொண்டு எல்லா கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா விஜய் இன்னும் மனம் இறங்காம இருக்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.